ரியாக்ட் ப்ராஜெக்ட்டில் நம்ம போன வீடியோவில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணோம், தென் ஃபோல்டர்ஸ் மேக் பண்ணோம், தென் ஒரு பேசிக் ரியாக்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான செட்டப் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்பில் இமேஜஸ் எங்கே போடணும், ஃபோல்டர்ஸ் என்னென்னலாம் பேசிக்காக க்ரியேட் பண்ணிக்கணும், தென் ஒரு ஆப்பில் ஒரு ரூட் எப்படி செட் பண்ணணும், தென் அந்த ரூட்டுக்கு எப்படி நேவிகேஷன்ஸ் யூஸ் பண்ணணும், தென் டைல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி டிசைன் யூஸ் பண்ணி ஒரு nav பார் செட் பண்ண போகிறோம், தென் ஒரு பேனர் செட் பண்ண போகிறோம். தென் இது இல்லாமல் இது எல்லாத்தையும் ரூட் பேஸ் பண்ணி ரூட்டிங் செட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட் சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ராஜெக்டை ஆல்ரெடி நான் போட்டு வச்சதுனால ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு ஃபோல்டர்ஸ் இருக்குது. தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம ஆப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேவையான இமேஜ் எல்லாம் எடுத்து நான் எதில் போடுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நார்மலி என்கிட்ட சில இமேஜஸ் எல்லாமே இருக்குது. அந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோல்டர்ஸில் நான் காட்டுறேன். ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட்குள்ளே பப்ளிக்குள்ளே நான் என்னோடய பேசிக் இமேஜஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு இமேஜஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நான் பேசிக்காக தேவையான இமேஜஸ் மட்டும் எடுத்து நான் பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஓகே, தென் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஸ்ஆர்சிக்குள்ளே போயிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் செட் பண்ணும்போது எங்கேருந்து ஃபோல்டர்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஆர்சிலேருந்து தான் மேக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு காம்பனன்ட்ஸ் வேணும். ஸோ ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். தென் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பேஜஸ் அப்படின்னு ஃபோல்டர்ஸ் வேணும். ஸோ இப்போ நான் லாகின், ரிஜிஸ்டரு, டேஷ்போர்டு, அட்மினுக்கு ஒன்று, ஸோ யூசருக்கு ஒன்று, இந்த மாதிரி பேஜஸ்லாம் போடுறதுக்கு பேஜஸ் ஃபோல்டர்ஸ் போட்டுறேன். ஓகே, ஸோ ரெண்டுமே ஆன் பண்ணியாச்சு. தென் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்காக நான் ஃபோல்டர்ஸ் எல்லாம் போட்டதுனால காம்பனன்ட்ஸில் போயிட்டு நம்ம எந்த அப்ளிகேஷன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு நேவிகேஷன் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த நேவிகேஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலே ரூட் செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் நேவிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு காம்பனன்ட் போட்டுறேன். ஸோ navbar .jsx அப்படின்னு ஒரு ஃபைல் போட்டுக்கிறேன். இதில் ஷார்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா RAFCE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட் டேக் போட்டுட்டு ஓப்பனாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு nav பார் செட் பண்ணுறதுக்கு ஒரு nav பாரை போட்டு வச்சிடுறேன். இப்போ இதில் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி டைல்வின் சிஎஸ்எஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஈஸியாக என்னால் டிசைன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்காக ஒரு nav பார் போடுறேன். ஸோ ஒரு div போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு பேரண்ட் div. ஸோ அதுக்குள்ளே லோகோவுக்காக ஒரு divவும், தென் அதுக்கப்புறம் லிங்க் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு divவும் போட்டுட்டேன். இப்போ பேரண்ட் divக்குள்ளே லோகோ போட போகிறேன். ஸோ நான் லோகோவை எப்படி போட போகிறேன் அப்படின்னா நான் பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே தானே இருக்குது. ஸோ அதனால் IMG டேக் போட்டு எஸ்ஆர்சியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் / நம்ம இமேஜோட பேரை போய் பார்த்துட்டு வர வேண்டியதான். ஸோ பப்ளிக்குள்ளே போயிட்டு நான் எந்த லோகோ வைக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிட்டனோ லோகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோவை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட்டு நான் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்லேயும் போட்டுக்கிறேன். ஸோ இமேஜ் செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிங்க்கை யூஸ் பண்ணுறேன். ஸோ LINK லிங்க். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹோம் நமக்கு ரொம்ப முக்கியம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு லிங்க் போடுறேன். இந்த லிங்க் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து நான் ப்ராஜெக்ட் எப்படி இந்த ப்ராஜெக்ட் நம்ம எதில் பண்ணுறோம் அப்படின்னு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான கரெக்டான நேவிகேஷன் லிங்க் தான் நம்ம இங்கே வைக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிரைவர்ஸ் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு லிங்க் போட்டுக்கிறேன். இந்த லிங்க் எதுக்காக அப்படின்னா நார்மலி அபவுட் அப்படின்னு போட்டுக்கிறேன். தென் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 பட்டன் வைக்க போகிறேன். ஒன்று லாகின் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம லாகின் ரிஜிஸ்டர்னு 2 பட்டன் கூட வைக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் ரிஜிஸ்டர்னு மட்டும் சும்மா ஒரு அடையாளத்துக்கு ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஒரு பட்டன் போட்டுட்டு அதில் ரிஜிஸ்டர். ஸோ நம்மளோட ஒரு ஆப்பில் என்னென்னலாம் முன்னாடி இருக்கும் அப்படின்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்னா அதோட கண்டினியூட்டியாக டிரைவர்ஸ்க்கு நம்ம ஒரு டேஷ்போர்ட் பண்ண போகிறோம்.
அதே மாதிரி யூசர் நம்ம யூஸ் பண்ண போகிற யூசருக்கு ஒரு லேண்டிங் பேஜ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அட்மின் பேஜ் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 பேஜஸ் பண்ணுறதுனால நான் அந்த 3 பேஜுக்கும் லாகின் ரிஜிஸ்டர்லாம் செட் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான நேவிகேஷன் லிங்க்கை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்கு கொடுத்துட்டேன், அடுத்து பட்டன் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதில் எந்த டிசைனுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு நான் வெறும் nav பார் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். இந்த nav பார் காம்பனண்ட்டை எடுத்துகிட்டு போய் நான் என்னோடய ஆப்பில் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ண உடனேயே நான் டைரெக்டாக ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ரன்னில் தான் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு போயிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜும் ப்ளஸ் இந்த ஹோமு, டிரைவர்ஸ், லாகின், அபவுட், ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ டிசைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிஜி கலர் கொடுக்குறேன். ஸோ நார்மலி பிஜி பிளாக் கொடுத்துக்கலாம். தென் அடுத்து ஒரு டெக்ஸ்ட் ஒயிட் கொடுத்துக்கலாம். தென் பேடிங் ஒரு 2 கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் நான் கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் போய் பார்க்குறேன். ஸோ எனக்கு கலரு BLACK பிளாக். ஸோ கலர் கரெக்டாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஓகே, இங்கே பிளாக் கலர் வந்துருச்சு. இப்போதைக்கு இமேஜ் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜுக்கு மட்டும் கிளாஸ் நேம் கொடுத்து வித்து வந்து ஒரு 50 கொடுத்துக்கலாம். ஸோ போய்ட்டு செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ சின்னதாகிடும். இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு இங்கே இமேஜில் ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நான் இதை மஸ்ட்டு இந்த ஒயிட் ஸ்க்ரீனை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ போயிட்டு இந்த ரிமூவ் பேக்ரவுண்டில் போயிட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற இமேஜை பேக்ரவுண்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே என்கிட்ட இருக்கிற லோகோவை தான் நான் இதில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த லோகோ எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணோன்னே எனக்கு இமேஜ் வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் ஆனதை மட்டும் நான் எடுத்து என்னோடய பப்ளிக் ஃபோல்டரில் நான் போட்டுக்கிறேன். ஸோ நார்மலி ஸோ பிசியில் போயிட்டு டிகோலனில் போயிட்டு என்னோடய ப்ராஜெக்டில் பப்ளிக் ஃபோல்டரில் ஆல்ரெடி எனக்கு ரிமூவ் ஆன இந்த இமேஜையும் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ரீநேம்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு நான் யூஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாற்றி அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ போய் என்னோடய அப்ளிகேஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னே இங்கே என்னென்னா எனக்கு ஆல்ரெடி பிளாக் கலரில் இருக்கிறதுனால அந்த டெக்ஸ்ட்டும் பிளாக் கலரில் இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக வரல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். nav பார் மட்டும் க்ரே கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ரே கலரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை வந்து பிளாக் பண்ணிக்கிறேன். பிளாக் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ஒயிட்டும் போயிடுச்சு, இங்கே நமக்கு ஸ்க்ரீனில் இதுவும் ஷோ ஆகுது. இப்போ நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜுக்கு வித்து மட்டும் இல்லாமல் ஹைட் ஒரு 60 கொடுக்குறேன். ஸோ ஹைட் பெருசாகுது. ஸோ நான் ஒரு 30 கொடுத்து பார்க்குறேன். இப்போ நான் 30 கொடுத்தேன்னா ரொம்ப சின்னதாகிடுச்சு. தென் வித்தையும் வந்துட்டு நான் ஒரு 30க்கு குறைச்சிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக எனக்கு ஒரு லோகோ கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேரண்ட்டில் போயிட்டு ஃப்ளக்ஸு போடுறேன். ஸோ ஃப்ளக்ஸ் போட்டால் எல்லாம் ஒரே லைனில் வந்துடும். தென் ஜஸ்டிஃபை பிட்வீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி பிட்வீன் கொடுத்தோன்னா ரெண்டுமே கார்னர் போயிடும். தென் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம் சென்டர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே, ஸ்பெல்லிங் பார்த்துக்கலாம். ஜஸ்டிஃபை பிட்வீன் ஐட்டம்ஸ் சென்டர். ஓகே, இப்போ நான் ஐட்டம் சென்டர்ஸ் கொடுத்தேன்னா இது எல்லாம் ஒரே லைனில் வந்துடும். தென் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பேரண்ட்டுக்கு நான் கொடுத்ததுனால இங்கே ரெண்டுத்துலேயும் எனக்கு டிசைன் வந்துருச்சு. தென் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த க்ரே கலர் எடுத்துகிட்டு ஸோ ஒரு நல்ல கலராக கொடுத்துக்கலாம். ப்ளூ
ஒரு 400 கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே இது 400ல் எனக்கு ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேடிங் ஒரு 1% கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இமேஜோட சைஸு பெருசாக இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல சின்னதாக தெரியுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட வித்தை இன்னும் கொஞ்சம் குறைச்சி பார்க்குறேன். ஓகே, அப்படி குறைச்சோன்னா நமக்கு ரொம்ப சின்னதாகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதோட பேடிங்கும் குறைச்சிட்டேன். ஸோ ஒரு 2 போட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த இமேஜோட டிவ்வில் போயிட்டு இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித்து ஒரு 50 போடுறேன். ஓகே, ஸோ இதுக்கு 50 போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த டிவ்வில் போயிட்டு ஹைட்டு ஒரு 30 கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் சின்னதாகும். என்ன ஒரு 10 கொடுத்துக்கலாம். ஓகே, 10 வேணாம், ஒரு 20 கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டான ஒரு nav பார் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட வித்து கொஞ்சம் 40 கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் இதோட ஹைட்டு ஒரு 40 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லோகோ நமக்கு கிடச்சிருக்கும். தென் இப்போ எனக்கு ரைட் சைட் கரெக்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த ரைட் சைடில் இருக்கிற லோகோவை இன்னும் கொஞ்சம் நகர்த்த போகிறேன். ஸோ அதனால் மார்ஜின் ஒய் ஆக்சஸில் ஒரு 3 நகர்த்திக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நகரலாம் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நகர்ந்துருக்கோம். ஸோ இந்த பக்கம் நமக்கு நகர்ந்துருச்சு. ஓகே, ஃபைன். இப்போ ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ இது கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணால் எல்லாம் சேம் டைரெக்ஷனில் வந்துடும். தென் கேப் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு கேப் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்ஜின் எக்ஸ் ஆக்சஸில் ஒரு 5 கொடுக்குறேன். இதையும் என்ன பண்ணுறேன், கார்னர் விட்டு கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு வர்றதுக்காக இங்கே நான் எவ்வளோ கொடுத்துருக்கனோ அதே சைஸ் தான் நான் இங்கேயும் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஒரு 10 கொடுத்து பார்க்கலாம். ஸோ 10 கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே நகர்ந்து வந்திருக்கும். இப்போ இந்த ரிஜிஸ்டருக்கு மட்டும் நான் பட்டனுக்கு மட்டும் ஒரு டிசைன் கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் பிஜி கொஞ்சம் அட்ராக்டிவான ஏதாவது கலர் கொடுக்கறதுனால பர்பிள் கலர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த பர்பிள் கலர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, பர்பிள் 300 வேண்டாம், ஒரு 800 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, பர்பிள் நல்லா இல்லை, வேணால் ப்ளூ கொடுக்கலாம். ஓகே, நான் இதுக்கப்புறம் கலர் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ப்ளூ 900 கொடுத்துட்டு இந்த பட்டனுக்கு ஒரு பேடிங் 1 கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக வரும். அடுத்து டெக்ஸ்ட் ஒயிட் கொடுக்குறேன். ஸோ ஒயிட் கலரில் மாறிடும். தென் ரவுண்டட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ரவுண்டடாக இருக்கும். தென் இதோட வித்து வந்து ஒரு 40% கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ வேணால் ஒரு 30 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு கிளியராக இந்த ரிஜிஸ்டர் பட்டன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு நார்மலாக ஹோம் இருக்குது, டிரைவர்ஸ் லாகின் இருக்குது, அபவுட் இருக்குது, ரிஜிஸ்டர் பட்டன் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு கிளியராக ஒரு nav பார் கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த nav பாருக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன், கரெக்டாக இந்த nav பாருக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு பேனர் ஒன்று செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த nav பார் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் காம்பனன்ட்ஸில் போயிட்டு இப்போ பேனர் .jsx அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், REFCE. ஸோ இந்த மாதிரி ஒரு பேனர் செட் பண்ணிட்டேன். இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ராக்மெண்ட் டேக் போட்டுட்டு இந்த ஃப்ராக்மெண்ட் டேக்குள்ளே ஒரு டிவ் போடுறேன். ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே இன்னொரு டிவ் போட்டுக்கிறேன். இதில் இமேஜ் டேக்கை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜில் // இதில் எந்த இமேஜ் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு banner.jpg அப்படிங்கிற இமேஜை நான் எடுத்து போடுறேன். போட்டுட்டு இதில் பேனர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு செட் பண்ணிடுங்க, PGGRAY கிரே கலர் கொடுத்துட்டு பேடிங் ஒரு 10 கொடுங்க. தென் ஒரு ஃப்ளக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு இந்த பேனரை எடுத்துகிட்டு போய் நான் என்னோடய ஆப்பில் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த nav பார் காமனாக எல்லாருக்கும் இருக்கட்டும்,
நான் என்ன பண்ணுறேன், பேஜஸில் போயிட்டு, ஸோ பேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டோமா, அந்த பேஜஸில் போயிட்டு லேண்டிங் பேஜ் .jsx இந்த லேண்டிங் பேஜில் தான் நம்மளோட எல்லாமே இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த லேண்டிங் பேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய பேனர் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேனர் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லேண்டிங் பேஜை எடுத்துகிட்டு போய் நான் ஆப்பில் ரூட்டிங் செட் பண்ணதுக்கு அப்புறமா செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜஸ்ட்டு லேண்டிங் பேஜ் மட்டும் எப்படி ஷோ ஆகுதுங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, எனக்கு அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஆப்டாக இருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இன்னும் கொஞ்சம் டிசைன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால க்ரே கலர் இருக்குது. ஆனால் நமக்கு கொஞ்சம் மேலே மட்டும் இன்க்ரீஸ் ஆனால் போதும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பேனரில் போயிட்டு பேடிங்கை மட்டும் நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், ஒரு 3 குறைச்சிக்கிறேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக தெரியும். இல்லைன்னா ஒரு 1 வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பேடிங் இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, இப்போ நமக்கு கரெக்டாக என்ன வந்திருக்கும் அப்படின்னா, மேலே நமக்கு கரெக்டாக ஃபிட்டாக ஒரு பேனர் ரெடி ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம ரிட்டனோ ப்ராஜெக்டோட பேனர். நம்ம மேலே இருக்கிற இந்த nav பார் மட்டும் கரெக்டான ஒரு கலர் மட்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், nav பாரில் போயிட்டு ப்ளூ கலரோட கலரை 200 குறைச்சிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த கலர் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஒரு nav பார் செட் பண்ணிக்கலாம், ஒரு பேனர் செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லேண்டிங் பேஜே எதுக்காக அப்படின்னா, எந்தெந்த டிரைவர்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு வந்து ஒரு பிக்கப் எடுத்துகிட்டு வராங்களோ, திருப்பி ரிட்டர்ன் போகும்போது எம்டியாக போகிற வெஹிக்கிள்ஸ் யாரோ அவங்க வந்து நம்ம ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற அந்த டிரைவர்ஸை மட்டும் நம்ம இங்கே இதுக்கு கீழே, இந்த பேனருக்கு கீழே என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நார்மலாக டிரைவர்ஸை மட்டும் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்க, என்னென்ன ரூட்ஸில் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டில் இந்த பேனருக்கு கீழே லிஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிரைவர்ஸோட லாகின், உங்களோட யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பேசிக்காக ஒரு nav பார் செட் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் ஒரு பேனர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அபவுட்னு ஒன்று இருக்கும், டிரைவர்ஸ் ஒன்று இருக்கும், ஹோம்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஹோமை மட்டும் நான் ரூட் மட்டும் செட் பண்ண போகிறேன். மற்ற எதுவுமே நம்ம இப்போ செட் பண்ண போகிறதில்ல, பேசிக்கான செட்டிங் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எஸ்ஆர்சியில் போயிட்டு ரூட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். அந்த ரூட்டில் ஆப் ரூட் .jsx அப்படின்னு ரூட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக JSXன்னு போட்டுட்டு ரூட் செட் பண்ணியாச்சு. ஸோ RAFCE ஒரு காம்பனண்ட் ஒன்று பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த ரூட்டில் யார் ரொம்ப பேஸ் அப்படின்னா, ரூட்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ரூட்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு ரூட்டு செட் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன மாதிரி வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு அந்த லேண்டிங் பேஜ் தான் முதல்ல வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாத்தில் எம்டியாக ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு இங்கே எலமெண்ட் கொடுக்குறேன், எலமெண்ட் ஈக்குவல் டு. ஸோ அந்த லேண்டிங் பேஜை தான் நான் இங்கே லேண்டிங் பேஜில் எனக்கு ஃபஸ்ட்டு பேஜில் வரணும்னு போட்டுட்டேன். இதுக்கு அப்புறம் தான் நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக இதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் லாகின்னு, ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு நம்ம காம்பனண்ட்டை ஆட் பண்ணணும். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ எந்த காம்பனண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் நான் நார்மலாக இந்த ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் நான் ரூட் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ரூட் செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த ரூட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஆப்பில் இந்த nav பாருக்கு கீழே இந்த ரூட்டிங்கை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ரூட் ஃபைல் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, பேஸாக ஒரு nav பார் செட் ஆயிடுச்சு, ஒரு ஹோம் பேனர் செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹோம் பேனரில் 2 டைம் வந்திருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு இந்த லேண்டிங் பேஜ் நமக்கு இப்போ தேவைப்படாது. ஸோ இப்போது நமக்கு வெறும் nav பார் ப்ளஸ் நம்மளோட பேனர். நம்ம ஆப்போட ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் செட்டப் முடிஞ்சிருச்சு. ஸோ nav பார் செட் பண்ணிட்டோம், அது கீழே ஒரு பேனர் செட் பண்ணிட்டோம், ரூட்டுமே செட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லாகின்னு, ரிஜிஸ்டரு, அது மட்டும் இல்லாமல் லேண்டிங் பேஜு,
டிரைவர்ஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது அவங்க டிரைவர்ஸ் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்க மட்டும் நம்ம லேண்டிங் பேஜில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி அதர் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.